ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஐயான்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு முக்கியமான ஒரு பயிரூக்கி தயாரிக்க போகிறோங்க. அதுதான் மீன் அமினோ அமிலம். இதை எப்படி தயாரிக்கிறது, இதோடைய பயன்கள் என்ன, இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இது ஒரு பயிரூக்கி மட்டும் இல்லைங்க, சிறந்த பூச்சி விரட்டியாகவும் செயல்படும். நம்ம செடிகளுக்கு இதை தயாரித்து நம்ம கொடுக்குறப்போ நம்ம செடிகள் ஆரோக்கியமாகவும் இருக்கும். பச்சை பசேல்னு நம்ம தோட்டங்கள்லாம் ஆரோக்கியமாகவும் நல்ல விளைச்சலும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம மீன் அமிலம் தயாரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க பொருட்கள். இது ஃபஸ்ட்டு நம்ம மீனுடைய கழிவுகள், அதாவது நம்ம வீட்டுக்கு வாங்குகிற மீன் கழிவு எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து முருங்கைக்கீரை, அப்புறம் நான் இது பேரிச்சம்பழங்க வீட்டில் வாங்கி வச்சுருந்துட்டு சாப்பிடாம வீணாக போயிடுச்சு. அந்த பேரிச்சம்பழம்லாம் தனியாக அப்படியே அந்த விதைகளையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை இது நம்ம மீன், அதுக்கப்புறம் ஒரு காலியான பாட்டில் வேணும். இது நல்லா காஞ்சி போய் ஈரம் இல்லாமல், அதில் தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் இருக்கணுங்க. இது நல்லா காஞ்ச பாட்டிலாக ஒன்று சுத்தமான பாட்டில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை நாட்டு சர்க்கரையோ இல்லது பனை வெல்லம் இப்படி ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். அதாவது நம்ம மீன் இதெல்லாம் எவ்வளவு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சரி சமமான அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு சர்க்கரையை நம்ம அந்த பாட்டிலில் நிரப்பிக்கிடுவோம். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனுடைய கழிவுகளை ஒரு லேயர் எடுத்து போடணும். இங்கே பாருங்களேன், நான் அப்படி அது மாதிரி நம்ம மீனுடைய கழிவுகளை ஒரு லேயர் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம முருங்கை இலை, இந்த முருங்கைக்கீரையை அதுக்கு மேலே முருங்கைக்கீரை ஒரு லேயர் போடுறோம். நம்ம இப்படி மாற்றி இதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேரிச்சம்பழம் எடுத்து இப்படி நம்ம என்னென்ன பொருட்கள், பேரிச்சம்பழம், கீரை, முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, வாழைப்பழம், இப்படி என்ன வேண்டாலும் நம்ம இந்த மீனோட சேர்த்துக்கிறலாங்க. மீன் அமிலம் தயாரிக்கையில் வெறும் மீன் மட்டும்தான் நம்ம போடணுங்கிறது இல்லை. நம்மளுடைய என்ன பழங்கள் இருக்குதோ, அதாவது அந்த ஆரஞ்சு பழம், சாத்துக்குடி பழம், இப்படி புளிப்புத்தன்மை உள்ள காய்கறி இல்லாமல், பழங்கள் இல்லாமல் நம்ம இனிப்பு சுவையுள்ள எந்த பழம் வேண்டாலும் அந்த மீன் அமிலத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை திருப்பியும் ஒரு லேயர் நாட்டு சர்க்கரை போடுறேன். நாட்டு சர்க்கரை போட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த மீன் கழிவு, அதுக்கப்புறம் கீரை, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழம், அப்புறம் திருப்பியும் நம்ம இந்த நாட்டு சர்க்கரை இப்படின்ட்டு ஒவ்வொரு மாற்றி லேயராக ஒவ்வொன்றா போடணுங்க. இப்படி போட்டு நம்ம வைக்கணும். இங்கே பாருங்கள், இருக்கிற அத்தனை மீன் கழிவுகளையும் இந்த பாட்டிலில் நான் எடுத்து போட்டுட்டேன். இந்த மீன் அமிலத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா, நல்ல ஒரு க்ரோத் பூஸ்டராக பயன்படுது இந்த மீன் அமிலம். அப்புறம் கெமிக்கல் ஃபெர்டிலைசராக யூரியான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அத்தனை சத்துக்களுமே இந்த மீன் அமினோ அமிலத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 9 வகையான புரோட்டீன் ரிச்ன்னு சொல்லக்கூடிய அத்தனை சத்துக்களும் இந்த மீன் அமிலத்தில் இருக்குது. இது செடி நல்ல ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உதவுது. அப்புறமா இதில் நைட்ரஜன் 70% இருக்குது, பாஸ்பரஸ் சத்து 25% இருக்குது, பொட்டாசியம் 5% இருக்குதுங்க. நம்ம வளர்க்குற பூச்செடிகள், அப்புறம் காய்கறி செடிகள், இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக வளர பொட்டாசியம் சத்து தேவைங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பொட்டாசியம் சத்து. இந்த பொட்டாசியம் சத்துனால நம்ம செடிகளில் பூக்களும் அதிகமாக பூக்குது. நம்ம செடிகளில் காய்க்கிற காய்களும் நல்ல திரட்சியாகவும் பெருசாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வளருங்க. இந்த கலவைகளை அப்படியே நல்லா டைட்டாக மூடியை போட்டு நல்லா மூடி மொத்தம் 28 நாள் நல்லா நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்போ இதே போல் நம்ம குலுக்கி விடணுங்க. மீன் அமிலம் தயாரிக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தயாரித்ததில் புழு வந்துருச்சு, கெட்ட வாடை அடிக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம்ல, அந்த நாட்டு சர்க்கரை பத்தாதது தாங்க காரணம். அந்த கெட்ட வாடை, கெட்ட புழுக்கள் வைக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு காரணம். அதுக்கப்புறம் அப்பப்போ திறந்து விட்டு அவங்க கையாலேயோ நம்ம குச்சி வச்சா கிளறக்கூடாது. அப்படி நம்ம கையாலேயோ குச்சி வச்சா கிளறினோம்னா நம்ம கையில் உள்ள கிருமிகளும் அதில் உள்ள இதெல்லாம் அந்த இதில் இந்த கலவையில் போயிடும். அப்படி போயிடுச்சுன்னா அது புழுக்கள் வச்சிரும்.
அப்புறம் வந்து அதில் உள்ள ஆசிட் தன்மை வந்து வெளியாகிடுச்சுனாக்கா அது வாடையும் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம கை வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நான் பாருங்கள், நான் கை வச்சு இப்போ நல்லா கிளறி விடுறேன்ல, இதே போல் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை மூடி ஒரு 45 நாள் தனியாக அப்படியே எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் நம்ம வந்து தினம் வந்து காலையிலையும் சாயந்தரமும் குலுக்கி விடணும். நல்லா கீழே மேலுமா நல்லா குலுக்கி விடணும். அப்படி நம்ம குலுக்கிறப்ப வந்து நம்ம தயாரிக்கிற இந்த ஃபெர்டிலைசரில் புழு வராமல் இருக்கணும்னா நம்ம சரியான முறையை கடைப்பிடிக்கணுங்க. அதாவது நம்ம மீனை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ, 1/2 கிலோ மீன் எடுத்தாக்க அதே அளவுக்கு 1/2 கிலோ வந்து பனை வெல்லமோ அது நாட்டு சர்க்கரையோ எடுத்துடணும். அதை போட்டு நல்லா குலுக்கிட்டு இந்த பாருங்கள், இது மாட்டம் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இப்போ சாக்பீஸ் எறும்பு சாக்பீஸில் கோடு போடுறேன். இதை கோடு போட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல எடுத்து வச்சுருவோம். பாருங்கள், நல்லா வதச்சு இப்போ வந்து 48 நாள் ஆகிடுச்சு நான் வச்சு. இதை பாருங்கள், திறந்து பார்த்தாக்கா அந்த மீனுடைய கவுச்சியெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே தேன் மாட்டம் இருக்குது பாருங்கள். ஒரு பஞ்சாமிரத வாசம் என்ன வருமோ அதே வாசம் தான் இந்த இதில் வரும். நம்ம வந்து அப்போ அதே வாசம் தான் வரும். இதை வந்து நம்ம வடிகட்டையில் வந்து நம்ம கை வச்சதோ வடிகட்டக்கூடாதுங்க. இது மாதிரி இந்த போர்வெலை போட்டு வச்சிட்டோம்னாக்கா நம்ம ஈஸியாக வந்து நம்ம வடிச்சிடலாம். நல்லா கை வச்சு புழிஞ்சோம்னா அந்த மீனில் உள்ள முள் செதில் இதெல்லாம் மக்காமல் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கைகளில் குத்திடும். அதனால வந்து நம்ம இது மாதிரி போர்வெலை வச்சு அதில் வடிகட்டினோம்னாக்கா ஈஸியாக அந்த லிக்விடெல்லாம் வந்து அப்படி இறங்கிடும். பாருங்க, நான் நல்லா அதை எடுத்து இப்போ நான் வச்சுருக்கிறது இந்த போர்வெலை தாங்க. இதில் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு இந்த போர்வெலையை எடுத்து நான் அலசி காயப்போட்டு தனியாக எடுத்து வச்சுப்பேன். ஏன்னா நம்ம மீன் அமிலம், வாழைப்பழ அமிலம் இதெல்லாம் தயாரிக்கையில் இந்த தயாரித்து வடிகட்டையில் நம்ம வடிகட்டியில் வடிகட்டுறதை விட இந்த மாதிரி வலையில் வடித்தாக்க இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு அது லிக்விடு எப்படி இறங்குதுன்னு பாருங்கள். நல்லா செம்மையாக இருக்குது பாருங்களேன். அப்படி வாசமும் ஒரு பஞ்சாமிரத வாசம், மீனுடைய வாடை கொஞ்சம் கூட இல்லைங்க. இதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துருக்க வாழைப்பழம்ல நம்ம சேர்த்துருக்க மீன், நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழம், இது அத்தனையுமே வந்து நல்ல சத்துக்கள் உள்ள ஒரு பொருள். நாம் டப்பாவில் இந்த பொருட்களை நிரப்புறப்போ பாதி அளவுக்கு அந்த டப்பா ஃபுல்லாகவே நிரப்பிடக்கூடாது. பாதி அளவோ அல்லது முக்கால் அந்த டப்பாவில் முக்கால் அளவு வர்ற அளவுக்கு தான் நிரப்பணும். ஏன்டா நம்ம வந்து அதை வந்து குலுக்கி விட்றதுக்கு அப்போ தான் தினமும் வந்து அதை குலுக்கி விட்றதுக்கு நல்லா நம்ம இடம் இருக்குங்க. நம்ம டப்பா ஃபுல்லாகவே நம்ம வந்து நிரப்பிட்டோம்னா அதை வந்து குலுக்கி விட முடியாது. ஏன் தினம் குலுக்கணும்னா நம்ம திடப்பொருட்கள்லாம் மேலே இருக்கும், திரவ பொருள் வந்து அப்படியே கீழே ஆகிடும். அதாவது நம்ம நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம்ல அது வந்து அந்த லிக்விடாக மாதிரி அப்படியே டப்பாவுக்கு கீழே இருக்கும். நம்ம போட்டிருக்க அந்த மீன், பேரிச்சம்பழம், கீரைகள்லாம் வந்து திடப்பொருள் அதெல்லாம் வந்து அப்படியே மிதந்து மேலே வந்துடும். அதனால தான் தினம் வந்து நம்ம அதை நல்லா குலுக்கி விடணுங்க. அப்படி குலுக்கி விட்டாதான் இந்த நொதித்தல் தன்மை சீக்கிரமே நடைபெறும். நொதித்தல் நடைபெற்றாதுங்க இந்த மாதிரி அமிலம் நமக்கு சுத்தமான அமிலம் கிடைக்கும். அப்படி இங்கே பாருங்கள், நான் புளியையில் அப்படியே தேன் வடிகிறது மாட்டம் வடியுது பாருங்களேன். நாம் சேர்த்துருக்க அந்த முருங்கைக்கீரையிலையும் அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்துலையும் இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. இந்த இரும்பு சத்து என்ன பண்ணோம்னா நம்ம செடிகளுக்கு வேண்டிய அத்தனை இரும்பு சத்துக்கள் குறைபாடு உள்ள செடிகளுக்கு வந்து இது வந்து இரும்பு சத்துக்கள் நல்லா கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த லிக்விடு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். புழிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா அப்படியே தேன் மாட்டம் இருக்குது பாருங்களேன். எவ்வளோ ஒரு கெட்டியாகவும் அப்படியே நல்லா இருக்குது. இந்த கழிவுகளையெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து செடிகளுக்கு வேருக்கு அடியில் வந்து அப்படியே ஒரு சின்ன குழியாக பறிச்சுட்டு எல்லா செடிகள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பறிச்சு விட்டுடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து கம்போஸ்ட் பின்னில் நடு சென்டரில் நல்லா பள்ளம் பறிச்சுட்டு கம்போஸ்ட் பின்னில் போட்டுடலாங்க. இப்போ நான் இதை வந்து கழிவுகளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் தான் அதை முடிவு பண்ணணும். செடிகளுக்கு போடுவோம். அப்படி பாருங்களேன், அப்படி சக்கை புழிஞ்சு எடுத்தோன்னா அவ்வளோ அப்படி ஒரு நம்ம தேன் அடை இருக்கும்ல, நம்ம புழிஞ்ச தேன் அடை பாருங்க இருக்கும், அது மட்டும் இருக்குது. இதை புழிஞ்சு எடுத்து வச்சுட்டு இந்த மூடியை போட்டு இந்த பாட்டிலோட எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இது வந்து அப்படியே நம்ம செடிகளுக்கு கொடுக்கையிலையும் அந்த இதில் கொஞ்சம் இந்த கழிவுகளை எடுத்து தண்ணியில் கலந்து செடிகளுக்கு வேருக்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேறு எதுலையாவது கலந்துக்கிறலாங்க. இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்விடு இந்த பாட்டிலில் எடுத்து சுத்தமான காஞ்ச ஈரமில்லாத பாட்டில், நம்ம தண்ணி படக்கூடாது,
தண்ணி பட்டால் ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது. அது வந்து இது வந்து 1 வருஷம் ஆனாலும் அப்படியே வச்சுருக்கலாங்க. ஏன்னா இது சீக்கிரம் கெட்டு போகாது. இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள் எவ்வளோ அழகாக தேன் மாட்டம் இருக்குது பாருங்கள். அந்த பாட்டிலில் ஊற்றையில் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படியே நம்ம அந்த காஞ்ச பாட்டிலில் நம்ம ஊற்றி எடுத்து அப்படியே மூடியை போட்டு பத்திரமா எடுத்து வச்சிடணுங்க. அப்போ நம்ம செடிகளுக்கு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம செடிகளுக்கு தேவையானப்போ அப்பப்போ எடுத்து நம்ம செடிகளுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். நம்ம செடிகளுக்கு தண்ணியில் வேருக்கும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணி விடலாம். அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த சர்பத் பாட்டிலெலாம் 3/4 லிட்டர் கிடச்சிருக்குங்க. 3/4 பாட்டில் இருக்குது. அதாவது 3/4 பாட்டில், இது 1 லிட்டர் பாட்டில் நமக்கு வந்து 3/4 லிட்டருக்கு கிடச்சிருக்குது. இது வந்து நம்ம செலவே இல்லாமல் நம்ம காசு கொடுத்து வாங்கினதுன்னு பார்த்தாக்க நாட்டு சக்கரை ஒன்று தாங்க. நம்ம மீன் கழிவுகளையும் தூக்கித்தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழம் வேஸ்ட்டாக போன பேரிச்சம்பழத்தையும் தூக்கி தான் போடுவோம். கீரைகள், முருங்கைக்கீரை வந்து நம்ம மரத்துலேருந்து நம்மளுக்கு எதுவுமே காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருள்னு இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த பாருங்கள், அந்த கழிவுகள்லேருந்து நான் எடுத்து இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த கழிவுகள்லேருந்து எடுத்து நம்ம இந்த தண்ணியில் நான் கலந்து என்னுடைய செடிகளுக்கெலாம் கொடுக்க போகிறேன். இந்த நம்ம லிக்விடை எடுத்துட்டோம்னாக்க நம்ம எவ்வளோ கலக்கணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 ml சாதாரணமான அது வெறும் நாட்டு சர்க்கரையும் மீனும் மட்டும் போட்டு நம்ம அதுன்றதுனாக்கா 1 லிட்டருக்கு 20லேருந்து 30 ml வரைக்கும் கலக்கலாம். நம்ம வந்து இதில் நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து முருங்கைக்கீரையும் போட்டிருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழமும் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப சத்துக்கள் வருங்கிறதுனால 5 mlலேருந்து 10 mlக்குள்ளே நம்ம வந்து 1 லிட்டருக்கு 5 ml அல்லது 10 ml கொடுத்தாலே போதுங்க. ஏன்னா அதிகமாக நம்ம கலந்தோம்னாக்கா நம்ம செடிகள்லாம் அப்புறம் வேறு காய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம வந்து லிக்விடாக அந்த ஃபெர்டிலைசரை வந்து நம்ம கவனமாக பார்த்து தாங்க கலக்கணும். ரொம்ப அதிகமாக நம்ம செடிகள் வேகமாக வளரட்டும் அப்படின்னு வந்து நம்ம அதிகமாக கலந்துடக்கூடாது. நான் இப்போ இதில் 2-3 கரண்டி எடுத்து போடுறேன்னாக்கா இது வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோம். அந்த லிக்விடெல்லாம் புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வெறும் சக்கைங்கிறதுனால நான் வந்து நல்லா நிறையவே போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த சத்துக்கள் பூரா லிக்விடுக்கே போயிடுச்சு. இந்த சக்கையில் இருக்கிற சத்துக்களுக்காக இந்த பக்கெட் வந்து 20 லிட்டர் பக்கெட்டு. அதனால நான் வந்து தாராளமாக நிறைய 3 கரண்டி எடுத்து போட்டிருக்கேன். பார்த்துங்களேன், அதுவே பாருங்கள் எவ்வளோ கூட தண்ணி பாருங்கள் எவ்வளோ கலராக திக்காக இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த 20 லிட்டருக்கு தகுந்தாப்பில் நம்ம கலந்துட்டு இதை வந்து நம்ம செடிகளுக்கு எவ்வளவுக்கு நம்ம செடிக்கு எவ்வளவு தண்ணி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணுங்க. ஏன்னா நிறையவும் கொடுத்தோம்னா அது வேஸ்ட்டாக வடிஞ்சு கீழே போயிடும். இது வந்து வெறும் பூச்செடிக்கு மட்டும் இல்லை, நம்ம காய்கறி செடி, கீரை செடி, எல்லா மரங்களுக்கு பழச்செடிகள், பழ மரங்கள் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா இதில் வந்து அத்தனையுமே NPK சத்து, பாஸ்பரஸ், இது எல்லா இரும்பு சத்து, எல்லா சத்துக்களுமே இந்த லிக்விடில் இருக்குதுங்க. அதனால் நம்ம தைரியமாக நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இதை கொடுக்கலாம். வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணுக்கும் கொடுத்துக்கிட்டு வரலாம். வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்க முடியாட்டி 15 நாளைக்கு ஒரு தடவை கூட கண்டிப்பாக நம்ம கொடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய மல்லிகைப்பூ செடியெல்லாம் எந்த அளவுக்கு பூத்துருக்குது பார்த்தீங்களா. நான் இந்த லிக்விடை தொடர்ந்து தயாரித்தது நான் என்னுடைய செடிகளுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துட்ருக்குறேன். என்னுடைய மல்லிகை செடி பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். தளன்னு நல்லா பச்சை பசையில் இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் நீங்களும் நம்ம வேஸ்ட்டாகாமல் எந்த பொருளையாக இருந்தாலும் அதை உரமாக தயாரித்து நீர் உரமோ திட உரமோ தயாரித்து நம்ம செடிகளுக்கு கொடுத்துர்லாங்க. என்னுடைய மல்லிகை செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் வந்து நான் கொடுக்குற அந்த மீனமிலம், பஞ்சகாவியம் அப்படின்னு எல்லாமே நான் வாரம் ஒரு ஃபெர்டிலைசர் கொடுத்துருவேன். அப்புறம் காய்கறி கழிவுகள் வேஸ்ட் ஆகாமல் அதையும் மிக்சியில் போட்டு அடித்து 3 நாளைக்கு நல்லா நொதிக்க வச்சு அதையும் என் செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த வெயில்லையும் எவ்வளோ அழகாக என்னுடைய செடிகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதே போல் நீங்களும் உங்களுடைய செடிகளுக்கு நம் செலவே இல்லாத லிக்விட் ஃபெர்டிலைசர் தயாரித்து நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து உங்களுடைய செடிகளையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கங்க. இங்கே பாருங்கள், என்னுடைய எல்லா செடிகளுக்கும் நான் வந்து இப்போ இந்த மீனமிலம் கொடுத்ததுக்கப்புறம் என்னுடைய செடிகளை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.